தனி வட்டியிலிருந்து ஒரு சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் அதனுடைய வட்டி விகிதத்தை காண்க. இந்த சம்மில் ஆண்டுகளும் மாதங்களும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம மாதங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு 24 மாதங்கள் ப்ளஸ் 3 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக 27 மாதங்கள்னு போடணும். இதை ஆண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை 12ன்னு போடணும். ஸோ இப்போ எண் 27/12. ரைட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அமௌண்ட் மைனஸ் பி இருக்குது. இப்போ இன்னொரு ஃபார்முலா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 55,560. அசல் பிரின்சிபல் 48,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 0, 6, 5, 18 போச்சுன்னா 2, 7. ஸோ இப்போ எஸ்ஐ 7,560. ஸோ இப்போ சம்மில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 7,560 இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ பி 48,000. என் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோங்க 27/12. ஆர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டிவைட் பை 100. ஸோ 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஓர் 12 12, 4 12 48. அடுத்து ஓர் நாங் 4. ஸோ இங்கே 3 போச்சுன்னா 8 நாங் 32, 3 3, 9 நாங் 36. இப்போ 189 டிவைடட் பை 27 இஸ் ஈக்குவல் டு 6. 27 7ஆல் போட்டு பார்க்கலாம். 7 7 49, 4 7 2 14 18. ஸோ மொத்தமாக 189 அடித்தோம்னா 7% வரும். ஸோ அப்போ ஆறுங்கிறது 7% அப்படிங்கிறது ஆன்சர்.